உங்கள் பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிச் செல்லும் போது பராமரிப்பாளருக்கு இது பற்றி தெரிவிக்கவும். அதன் மூலம் பராமரிப்பாளர் நீங்கள் உங்கள் பிள்ளையை கூட்டிக் கொண்டு விட்டீர்கள் என்பது பற்றி நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் வீடு திரும்பும் முன்னர் எமது அறிவித்தல் பலகையை பார்க்கவும் அல்லது பராமரிப்பாளரிடம் ஏதாவது முக்கிய அறிவித்தல் இருக்கின்றதா என்பது பற்றி. வேறு ஒருவர் உங்கள் பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிச் செல்பவராயிருந்தால் அவர் குறைந்தபட்சம் 10 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இதை எமது பராமரிப்பு நிலையம் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள விரும்புகின்றது. பேர்னஹாவனில் சந்தோஷமாக நாளை கழித்த பிள்ளை தனது பெற்றோர் தன்னை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திற்கு இணை ஏதும் இல்லை. காலை 8 மணி வரை இங்கே காலை உணவு வழங்கப்படும். அதன்பின் சிலர் சாப்பிடுவதாயின் தாம் கட்டிக்கொண்டு வந்த சாப்பாட்டையே சாப்பிட வேண்டும். அதனாலேயே நீங்கள் பிள்ளைக்குரிய சாப்பாட்டை கட்டி கொடுத்தல் அவசியமாகும். அவர்கள் சத்துணவையே கொண்டு வருதல் வேண்டும். அவை இனிப்பு, பாலிஷ் செய்யப்பட்ட தின்பண்டங்கள், பிசுக்கோத்து, கேக், சாக்லேட், யோகர்ட் ஆகியவற்றை உள்ளடக்கக்கூடாது. பேர்னஹாவன் பல ஒழுங்கை செய்திருப்பதால் பிள்ளைகளுக்கு பழம் இங்கே வழங்கப்படுகின்றது. பிள்ளைகள் தண்ணீர், பால் அருந்துவர். உமது பிள்ளை எமது பேர்னஹாவனில் தொடங்கும் போது அவர் சொந்தமாக சாப்பிட, உடுப்பு போட, கலற்ற, மேசையில் சாப்பாடு போட, பின் துப்புரவு செய்ய ஆவலும் உதவியும் செய்பவராக இருப்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் பிள்ளை பாடசாலைக்கு தயாராவதற்கு நாங்களும் சேர்ந்து உதவி செய்வோம். அதனால் உங்கள் பிள்ளை பேர்னஹாவனில் பராமரிக்கப்படும் காலத்தில் சொந்தமாக மலசலகூடம் போகவும் மற்றவர்கள் கூறுவதை கேட்டு பழகவும் வேண்டும். பிள்ளை தானாகவே தன் உடுப்பை போடவும் கலற்றவும் வேண்டும். முக்கியமாக நீங்களும் வீட்டிலே உமது பிள்ளையை உதவி செய்ய விட வேண்டும். பல விடயங்களில் அவர்கள் தம்மை தாம் தயார்படுத்தும் போது அதிக மகிழ்ச்சியடைவர். அவர்கள் பேர்னஹாவனில் படுத்துறங்க வாய்ப்புண்டு. பிள்ளைகள் நாளாந்தம் வெளியில் போய் விளையாடுவார்கள். அதனால் அதற்கு தகுந்த உடுப்புகளை கொண்டு வருதல் அவசியமாகும். பேர்னஹாவ பிள்ளைகளுக்கென சொந்த விளையாட்டிடம் உண்டு. அவை 4 பக்கமும் வேலியிடப்பட்டிருப்பதால் அவர்கள் வெளியில் வர முடியாது என்பதை கூறிக்கொள்கின்றோம். பிள்ளைகள் வெளியில் விளையாடும் போது பராமரிப்பாளர்கள் எந்த நேரமும் அவர்களை அவதானித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் வழமையான பெற்றோர் கலந்துரையாடல்களுக்காக அழைக்கப்படுவீர்கள். அங்கு நீங்களும் பராமரிப்பாளரும் சேர்ந்து பிள்ளையின் நிலை பற்றி கலந்துரையாடலாம். கலந்துரையாடலுக்கு பெற்றோர் சமூகம் அளிப்பது கட்டாயமானது. அங்கே உங்கள் பிள்ளையை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கின்றது. நீங்களாகவே உங்கள் பிள்ளையை பற்றி கதைக்க விரும்பும் பட்சத்தில் அதற்குரிய ஒழுங்குகளையும் செய்து தருகின்றோம். அறிவித்தல் பலகை உடுப்பு கொழுவும் அலுமாரி அடியில் தொங்குகின்றது.
அங்கே முக்கிய நிகழ்ச்சிகள், பிறந்த நாட்கள், சுற்றுலாக்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். அறிவித்தல் பலகையை நாள்தோறும் அவதானிப்பது அவசியமாகும். அதாவது ஐமிச்சம் இருப்பின் பராமரிப்பாளர்களிடம் கேட்கவும். பிள்ளைகள் எப்படி சாப்பிடுகிறார்கள், விளையாடுகிறார்கள், படுக்கிறார்கள் என்பவற்றை இப்படத்தை பார்த்து அறிந்து கொண்டோம். எமது அடையாள சின்னம் யாதெனில் போதிய அளவு விளையாட்டு, வாழ்வு, அறிவு என்பதாகும். எமது எதிர்பார்ப்பு பிள்ளைகள் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கவும் ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து கொள்வதுமாகும். வெஸ்ட் பியூன்ஸ் பராமரிப்பு நிலையத்தின் அதிபரே நாளாந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக முடிவுகளை எடுப்பவராகும். அதிபர் பெற்றோர் பிரதிநிதிகளுடன் ஒத்துழைப்பாக இருப்பார். நீங்களும் உங்கள் யோசனைகள், பிரேரணைகள், கருத்துக்களை பெற்றோர் பிரதிநிதிகளுக்கு தாராளமாக வழங்கலாம். பெற்றோர் பிரதிநிதிகளுடனான உங்கள் தொடர்பு இரகசியமாக வைத்திருக்கப்படும். எமது தகவல் பதிவில் பெற்றோர் பிரதிநிதிகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். சிறந்த பராமரிப்பு காலம் என்பது பெற்றோருடையதும் பராமரிப்பு நிலையத்தினதும் கூட்டுறவிலேயே தங்கியுள்ளது. அதனால் நீங்கள் பிள்ளையை வீட்டிற்கு எடுத்து செல்ல வரும்போது தாராளமாக இங்கிருந்து எம்முடன் கதைத்து கொள்ளலாம். இதன் மூலம் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிள்ளையின் அபிவிருத்திக்கு சிறந்த கட்டுக்கோப்பை அமைக்க முடியும். நாம் உங்களையும் உங்கள் பிள்ளையையும் சரியாக அறிந்து பழக ஆவலாக இருக்கின்றோம். நன்றி. நல்வரவாக.